தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கொஞ்சம் சத்தம் வைங்க தம்பி. ஒரு 10 நாளா பேசி பேசி தொண்டையே போயிருச்சு. திருவாலங்காடு பகுதியில் ஒரு மாபெரும் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அண்ணன் சக்திவேல் உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும், தொகுதி பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர், மண்டல பொறுப்பாளர், மாநில ஒருங்கிணைப்பாளர்கள், மகளிர் பாசறை பொறுப்பாளர்கள், அத்தனை பேருக்கும் கூடியிருக்கக்கூடிய உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி துவங்குகிறேன். எல்லாரும் வேட்பாளர்கிட்ட கேள்வி கேட்பாங்க. எனக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. இங்க விவசாய பெருங்குடி மக்கள்லாம் இருக்கீங்கல்ல, விவசாயிகள் தானே எல்லாரும்? விவசாயிகள் தானே? சரி, இது காவிரியினுடைய கடைமடை பகுதி. கர்நாடகத்திலிருந்து காவிரியில நான் தண்ணி தர மாட்டேன்னு சொல்ற ஆட்கள் யார் தெரியுமா? கர்நாடக மாநிலம் சொல்லுது, கர்நாடக மாநிலம் சொல்லுதுன்னு சொல்றீங்க. கர்நாடக மாநிலத்தில் யார் சொல்கிறார்? கர்நாடக மாநிலத்தில் தண்ணி தர மாட்டேன் என்று சொன்னது காங்கிரஸ். தமிழ்நாட்டில் குறிப்பாக மயிலாடுதுறை மண்ணில் போட்டியிடுவதும் காங்கிரஸ். யோசிச்சு பாருங்க, டெல்லி பாராளுமன்றத்தில் காங்கிரசினுடைய ஒரு எம்பி கர்நாடகத்தை சேர்ந்தவர் நான் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தரமாட்டேன் என்று பாராளுமன்றத்தில் பேசுகிறார். நீங்கள் வாக்கு செலுத்தி வெல்ல வைத்த அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் வாய் திறக்காமல் மௌனமாக இருந்தார். அந்த காங்கிரஸ் கட்சிக்கு, நம் வயிற்றில் அடிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு, விளைநிலத்தை கருக விட்ட காங்கிரஸ் கட்சிக்கு, தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் 10 சீட்டை ஒதுக்கி வச்சிருக்காரு ஐயா ஸ்டாலின். அதுலயும் குறிப்பா வேற எந்த தொகுதியில ஒதுக்கி இருந்தா கூட நம்ம கண்டு காணாம போயிடலாம்னு வச்சுக்கோங்க. இந்த மயிலாடுதுறை காவிரி டெல்டா படுகை, காவிரியினுடைய கடைமடை பகுதி, வானம் பார்த்த பூமி இது. கடைசி நேரத்தில் இந்த காவிரி தண்ணீர் வந்தால் மட்டும்தான் நமக்கான விவசாயத்தை செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு நில மக்கள்கிட்ட எந்த காங்கிரஸ் தண்ணி தர மாட்டேன் என்று சொல்கிறதோ அதே காங்கிரசுக்கு சீட்டு கொடுத்து நம்ம கையாலே நம்மளுடைய வாழ்நாள் கனவை முடிப்பதற்கான வேலையை திமுக செய்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னங்க அர்த்தம்? யாரை கொண்டு வந்து நிறுத்தினா நம்ம ஓட்டு போடுவோம்னு அர்த்தம். நாம சிந்திக்க மாட்டோம்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். நம்மளை முட்டாளா பாக்குறாங்கன்னு அர்த்தம். நம் விரோதிகளை நாமே வாழ வைப்போன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்படித்தானே? எவ்வளவு திமிரு இருந்தா, எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த காங்கிரஸ் வேட்பாளர் இங்க வர்றாங்க, ஒருத்தருமே பேசலங்க. ஒருத்தர் நிப்பாட்டி காவிரியில தண்ணி வரல, உன் நிலைப்பாடு என்ன யாராவது கேட்டிருக்கோமா இது வரைக்கும்? வீட்டுக்கு வீடு கை சின்னத்தை வரைஞ்சு வச்சிருக்கோம். வீட்டுக்கு வீடு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்களா ஒரு தொகுதிக்கு, சின்னம் வரையறதுக்கு மட்டும். வீட்டுக்கு வீடு இந்த கை சின்னம் போட்டிருக்காங்கல்ல, உண்மையிலேயே இந்த பெயிண்ட் கான்ட்ராக்டர் யாருன்னு பார்த்து கும்பிடணும். பெரிய தொழிலதிபர் ஆயிடுவார், பெரிய செல்வந்தர் ஆயிடுவார். அதுவும் ஒரு சில தொகுதியெல்லாம் 2 கோடி ஒதுக்கி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பூம்புகார் தொகுதிக்கு 2 கோடி ஒதுக்கி இருக்காங்க. ஏன்னு கேளுங்க, ஒரு பக்கம் செவத்துல கை சின்னம், இந்த பக்கம் செவத்துல ரெட்டலை, மேல தார்பாய். தட் இஸ் திராவிட மாடல். மேல தார்பாய், இங்க கூரை இல்ல, காலனி வீடு, கூரை இடிச்சுட்டு விழுந்துச்சு, மேல தார்பாய் கட்டி இருக்கிறோம். ஆனாலும் 2 சின்னத்தை வரைஞ்சு வச்சிருக்கோம். இந்த சின்னத்தை வரைகிறா அறிவு கட்டவன வரைடா, ஆனா இந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரைடா, இதை சரி பண்ணி கொடுத்துட்டு வரைஞ்சா நான் ஒன்னும் சொல்ல போறது இல்லைன்னா சொல்லுவதற்கு இங்க நாதி இல்லை. அண்ணன் ஜவாஹிருல்லா ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிருக்கிறார், வருந்துறாராம். என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை வந்திருக்கு. காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை, அந்த தேர்தல் அறிக்கையில சிஏஏ சட்டத்தை நாங்கள் திரும்ப பெறுவோம்னு சொல்லல. அதனால எங்களுக்கு வருத்தமா இருக்கு. எப்ப காங்கிரஸ் சொன்னுச்சு, எப்ப திமுக சொன்னுச்சு? ஏன் சொல்லாது? கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான். சிஏஏ சட்டத்தை முதலாக அறிமுகப்படுத்தியது காங்கிரஸ், நடத்தி கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இஸ்லாமியர்கள் பாருங்க, ஒட்டுமொத்தமா தமிழ் மக்களை எதுவும் தெரியாதவர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒண்ணுமே தெரியாதீங்க. இவங்களுக்கு தேவை என்ன? இது திமுகப்பா, இது அண்ணா திமுகப்பா, இது காங்கிரஸ்பா, இது பாமகப்பா, இது பாரதிய ஜனதா கட்சிப்பா. இந்த பார்வை தான் நம்மள்ட்ட இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதே போன்று இது ரெட்டலப்பா, இது உதயசூரியன், இது கை சின்னம், இது மாம்பழம், இது தாமரை, இவ்வளவுதான் நம்ம பாக்குறாங்க. நம்மளும் அப்படித்தானே பண்ணியிருக்கோம். சரி, ஒரு 5 ஆண்டு காலம் மணிசங்கர் ஐயர் ஒன்றும் பண்ணல.
அடுத்த 5 ஆண்டு காலம் வாய்ப்பு கொடுக்குறீங்க. பரமபிதா மேல இருந்து கீழே இறங்கி வந்து அவரை திருத்திடுவாருன்னு அந்த 5 ஆண்டு காலத்திலும் செய்யல. அதுக்கு அடுத்த 5 ஆண்டு கொடுக்குறீங்க. 4 முறை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. 4வது முறை தான் அவர் என்ன பண்ணாரு? மயிலாடுதுறை தொகுதிக்கு நீங்கள் ஓட்டு போட்டு வெற்றி பெற வைத்தவர்களால் மட்டும்தான் ONGC இந்த மண்ணுக்கு வந்தது. நீங்கள் வாக்கு செலுத்தியவர் தான் ஹைட்ரோ கார்பனை கொண்டு வந்தார்கள். நீங்கள் வாக்கு செலுத்தியவர் தான் GST கொண்டு வந்தாங்க. நீங்க வாக்கு செலுத்தியவங்க தான் நீட்டை கொண்டு வந்தாங்க. நீங்க வாக்கு செலுத்தியவங்க தான் கச்சத்தீவை விட்டாங்க. நீங்க வாக்கு செலுத்தியவங்க தான் காவிரி நதிநீர் உரிமையை பறிச்சாங்க. மொத்த துரோகத்தையும் நாம தான் செஞ்சிருக்கோம். யார் கையில அதிகாரத்தை கொடுக்கறதுன்னு இல்லையா? எல்லா தேர்தலையும் ஒரே மாதிரி பாக்குறது. ஊராட்சி தேர்தல வீட்டுல வரைஞ்சிக்கங்க, வீட்டுல கொடி கட்டிக்கங்க, எனக்கு ஓட்டுக்கு 300 ரூபாய் கொடுத்துருங்க. நகராட்சி தேர்தலா வீட்டுல வரைஞ்சிக்கங்க, மேல கொடி கட்டிக்கங்க, எனக்கு 500 ரூபாய் கொடுத்துருங்க. சட்டமன்ற தேர்தலா வீட்டுல வரைஞ்சிக்கங்க, மேல கொடி கட்டிக்கங்க, எனக்கு 1000 ரூபாய் கொடுத்துருங்க. நாடாளுமன்ற தேர்தலா இன்னும் கீழே வந்துடுறாங்க. என்ன தேர்தல் இது? இந்த தேர்தலில் நான் வாக்கு செலுத்தினால் இவர்கள் என்ன வேலையை செய்வார்கள்? என்னைக்கு தேடி இருக்கிறோம்? தேடி இருந்தா நாம ஏங்க காங்கிரஸ் ஓட்டு போட்டு 7 முறை ஜெயிக்க வச்சிருக்கோம்? 7 முறை. முதல்ல ஓட்டு போட்டது ஏதோ சுதந்திரம் வாங்கி கொடுத்தா பாடுபட்டாங்கன்னு போட்டுப்பீங்க. இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் நினைச்சிருக்காங்க காங்கிரஸ் காந்தி உருவாக்கின கட்சி, காங்கிரஸ் நேரு உருவாக்கின கட்சி. வெள்ளக்காரன் தொடங்கின அமைப்பு அது. முதற்கட்டமாக மக்கள் நீங்கள் சிந்தித்தாலே போதும். அரசியலை உற்று நோக்குங்கள். வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், பரபரப்பான வாழ்க்கை, கடன் இருக்கு, கடன் அடைக்கணும், ஓடணும், ஒடியாரணும் என்றால் நீங்கள் நடந்து போகின்ற சாலையில் அரசியல் இருக்கிறது அறிவிச்சிருந்தவர்களே. நீங்கள் குடிக்கின்ற தண்ணீரில் அரசியல் இருக்கு. உங்கள் பிள்ளை படிக்கின்ற பள்ளியில் அரசியல் இருக்கு. நமக்கு உடம்பு சொல்லனா போய் பார்த்து கொண்டு மருத்துவத்தில் அரசியல் இருக்கு. நாம் இறந்து போனால் நாம் எரிக்கப்படுகின்ற சுடுகாட்டுல ஒழுங்கா போவோமா, பாடையில போவோமா, இல்ல உருண்டு உருண்டு தூக்கிட்டு போய் தண்ணியில போடுவாங்களான்னு தெரியல. இது எல்லாத்திலும் அரசியல் இருக்கு. எதற்காக காங்கிரஸுக்கு வாக்கு? எதற்காக? இப்ப சரி வர்றாங்க, வாய்ப்பு கொடுக்குறீங்க, வர்றாங்கன்னு வச்சுப்போம். அக்கா சுதா அவர்கள் பாராளுமன்றத்தில் போய் என்ன பேசுவார்? மயிலாடுதுறை மக்களுடைய பிரச்சனை என்ன தெரியும் அவருக்கு? ONGCக்கு எதிராக போராடி இருக்காங்களா? கச்சத்தீவை மீட்டு கொடுப்பேன் போராடி இருக்காங்களா? அதிமுக காலகட்டத்தில் பொள்ளாச்சியில பாலியல் வன்கொடுமை நடந்து பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டாங்களே, அப்ப போராடி இருக்காங்களா? ராமேஸ்வரத்துல பாசி எடுக்க போன பெண்ணை 6 வடமாநிலத்தவங்க கற்பழிச்சு கொலை செஞ்சாங்களே, அப்ப போராடி இருக்காங்களா? அனல் மின் நிலையத்துக்கு எதிராக போராடி இருக்காங்களா? அணுமின் நிலையத்துக்கு எதிராக போராடி இருக்காங்களா? 8 நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகள் இதே மயிலாடுதுறை பகுதியில் மூடப்பட்டிருக்கு, அதுக்கு போராடி இருக்காங்களா? எதுக்கு போராடி இருக்காங்க? எந்த பிரச்சனை தெரியும் அவங்களுக்கு? அவங்க என்ன பேசுவாங்க? திருவாலங்காட்டுல சரியான மருத்துவ சிகிச்சை இல்ல, அதை பேசுவாங்களா? சரியான சாலை இல்ல பேசுவாங்களா? இன்னும் கிராமப்புறங்கள்ல தண்ணீர் வசதி ஒழுங்கா கிடைக்கல பேசுவாங்களா? என்ன பேசுவாங்க? விலைவாசி உயர்வு குறித்து பேசுவாங்களா? நம்மளுடைய 1 மாத செலவு அவங்களுக்கு 1 நாள் பாக்கெட் மணி. என்ன பேசுவாங்க அவங்க? எதற்கு அவங்களுக்கு வாக்கு? நீங்கள் கட்சிக்காக வாக்கு செலுத்தினால் அடுத்த தலைமுறை நம் அடமானம் இருப்போம். நீங்கள் சின்னத்துக்காக வாக்கு செலுத்தினால் நிலமற்ற ஏதிரிகளாக சொந்த மனிதே நாம் இருப்போம். நீங்கள் இலவச திட்டங்களுக்காக வாக்கு செலுத்தினால் உங்கள் பிள்ளை மீண்டும் அடிமையாகும். நீங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்கி கொண்டு வாக்கு செலுத்தினால் மொத்தமும் முடிஞ்சிடும். அப்படிதான் இப்ப முடிஞ்சிருச்சு. அதிமுகவுக்கு வாக்கு செலுத்துறோம்னு யோசிக்கிறோம். எல்லார் வீட்லயும் ரெட்டாக வரைஞ்சு வச்சிருக்கீங்க. 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தாங்க. அது 10 ஆண்டுகளும் எங்க அண்ணன் பவுண்டராஜே இருந்தாருங்க. 10 ஆண்டுகளும் அதிமுக இருந்த காலகட்டத்தில் எங்க அண்ணன் பவுண்டராஜே இருந்தார். இந்த 10 ஆண்டுகள்ல பூம்புகார் தொகுதியில பாலாறும் தேனாரும் ஓட விட்டாங்களா? படிச்சவங்களுக்கு வேலை கொடுத்துட்டாங்களா? நல்ல கல்வி கிடைச்சிருச்சா? தூய குடிநீர் கிடைச்சிருச்சா? நடந்து போக சரியான சாலை கிடைச்சிருச்சா? என்னங்க மாறுச்சு? இந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு 3 வருஷத்துக்கு முன்னாடி 2021 ஓட்டு கேட்க வந்தபோது எப்படி இருந்துச்சோ அதை விட இன்னும் 20 விழுக்காடு கீழே இருக்கு. புழுல, அதாவது அரசியலே புழு இல்லாம கூட நம்ம பார்த்துக்கலாம். ஊருக்கு குழு இல்லாம நம்ம பார்க்கவே முடியாது. எதுக்கு எடுத்தாலும் கடன் வாங்குறோம். இன்னைக்கு காலையில சாணி தெளிக்கிறதுக்கு முன்னாடியே சார் வந்துடுறாரு. ஆமா, காது குத்தல் வேணும், படிக்கிறதுக்கு லோன், கல்யாணத்துக்கு லோன், கருமாதிக்கு லோன், பழையதுக்கு லோன். நான் ஒருத்தவங்களை கேட்டேன், மாறி மாறி வாக்கு செலுத்தினீங்களே என்ன மாறிச்சுன்னு கேட்டேன். பின்னாடி இருந்து என் தம்பி சொன்னான், முன்னாடிலாம் 2 குழு இப்போ 7 குழு விட்டான். அதுதானே
ஏன்னா எப்படிங்க போயிட்டு இருக்கு நாடு? எதை ஒன்றையும் யோசிக்காம வந்தவர்கள் போனவர்கள் தான் வாக்கு செலுத்துறீங்க. சரி, எங்க அண்ணன் பவுன்ராஜ் அவர்களுக்கு பூம்புகாரை பத்தி தெரியும். அவர் பையனுக்கு இது வரைக்கும் அரசியலில் ஈடுபட்டு இருந்திருக்காரா? இல்ல அவர் மக்களுக்காக எதுவும் போராடி இருக்கிறாரா? எந்த பிரச்சனைக்காவது குரல் கொடுத்திருக்கிறாரா? என்ன பண்ணி இருக்கிறார்? அண்ணன் பவுன்ராஜ் அவர்களுடைய மகன் என்பதற்காக வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதுல பாருங்க, காங்கிரஸ் வேட்பாளரை எல்லாரும் சொன்னாங்க, அவங்க யாருன்னே தெரியல. அவங்க கட்சிக்காரங்களுக்கே அவங்களை யாரும் தெரியல. பாதி பேர் இப்பதான் கூகுள்ல போய் சர்ச் பண்றாங்க அவங்க யாரு. முதல்ல தேர்தல் என்பது எனக்கான பிரச்சனையை பேச, எனக்கான பிரதிநிதித்துவத்தை பதிவு செய்ய, எனக்கான நிலவளத்தை பாதுகாக்க, எனக்கான சட்டத்தை உருவாக்க ஒரு ஆளை நான் தேர்ந்தெடுத்து அனுப்புறேன்னா எப்படிப்பட்ட ஆளை அனுப்பணும்? என்னை பற்றி புரிந்தவரை, எனக்காக நின்றவரை, எனக்காக வாழ்நாள் முழுவதும் போராட்ட எண்ணம் படைத்தவரை அனுப்பணும். நீங்க என்ன நிவேதா முருகனை பூம்புகார்ல தேர்வு பண்ணி அனுப்பிச்சிங்க, நானும் போட்டிக்கிட்டேன் 21ல. என்ன காரணத்துக்காக அவர் என்னை விட அதிகமாக வாக்கு செலுத்துறீங்க? அவரை விட நான் என்ன தரம் தாழ்ந்தவளா போயிட்டேன் சொல்லுங்க? என்ன சொல்லுங்க? அவர்கிட்ட அவர் பண்ற ஒரு சில விஷயம் நான் பண்ணல, அது ஒண்ணுதான். மற்றபடி என்ன நான் குறைஞ்சிட்டேன்? படிக்கலையா? பண்பு இல்லையா? மக்கள் பிரச்சனை பத்தி தெரியாதா? மக்களை எப்படி அணுகிறதுன்னு புரியாதா? உங்கள் பகுதிக்கு நான் வரலையா? வீடு வீடா வந்து வாக்கு கேட்கலையா? உங்கள் பிரச்சனைகளை நான் பட்டியலிடலையா? தெரு தெருவாக பேசலையா? இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்வேன் திட்டம் சொல்லலையா? அந்த திட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்துவேன் என்பது வரைக்கும் வரைபடம் வரைஞ்சு காமிச்சேன். எனக்கு நீங்க வாக்கு செலுத்தல. காரணம் என்னன்னா, நான் மணல் குவாரி நடத்தல, நான் செங்கல் சூளை வச்சில்ல, நான் பள்ளிக்கூடம் நடத்தல, நான் பஸ் விடல, நான் ஓட்டுக்கு 500 ரூபாய் பணம் கொடுக்கல என்பதற்காகவே நிராகரிக்கப்பட்டேன். அறிவு சிறந்தவர்களே, இத்தனை வழக்குகள், மணல் குவாரி வழக்கு, மணல் கடத்தல் வழக்கு, ஆள் கடத்தல் வழக்கு, கொலை வழக்கு, கொள்ளை வழக்கு, கொலை மிரட்டல் வழக்கு, எல்லா வழக்குள்ளவர்களையும் நீங்கள் வெற்றி பெற வைத்திருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்காக போராடி போராடி வழக்கு வாங்கிய என்னை நிராகரித்தீர்கள். நியாயமா இது? உங்கள் மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அது பதில் சொல்லுங்க. 15 ஆண்டு காலம் நின்றுருக்கேங்க. நான் 15 ஆண்டு காலம் இருக்கேன். 21 வயசுல இருந்து போராடிட்டு இருக்கேன். 21 வயசுல இருந்து. எல்லாருக்கும் 21 வயசுல ஒரு இளம்பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அத்தனை கனவுகளும் எனக்கும் இருந்தது. ஆனாலும் 21 வயசுல இருந்து மக்கள் பணியில நிக்கிறேனா? 21 வயதுல இருந்து. எப்படியாவது இந்த அரசியல் நோக்கம் என்பது உருவாக்கப்பட்டதற்கான காரணத்தை எட்டிவிடாதா? என் மக்களுக்கான அடிப்படை ஆதாரம் கிடைத்து விடாதா என்பதற்காக ஒரு அண்ணன் இங்க வந்து காசு கொடுத்தாருல, தேர்தல் நிதி. அவர் எங்க இருந்து வந்து கொடுத்துருக்காரு? தான் புள்ள குட்டியை காப்பாற்றணும்னு வெளிநாடுக்கு போய் 4 லட்சம் ரூபாய் பணத்தை இங்கேருந்து கட்டி, கடன் வாங்கி கட்டி, எப்படியாவது அங்கே போனால் பொழைச்சிக்கலான்னு. ஏன்னா இங்கே வேலை இல்லை, இங்கே வேலை இல்லை, நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை இல்லை, வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லை என்பதற்காக வெளிநாடுக்கு போய் எப்படியாவது பொழைச்சிக்கலான்னு கட்டின மனைவியை விட்டுட்டு, பெத்த குழந்தைய விட்டுட்டு, தன்னோட தாய் தந்தையரை விட்டுட்டு, உடல் நலிவுற்றவங்களை விட்டுட்டு, அக்கா தங்கச்சி திருமணத்தை கூட பார்க்காம, நண்பனோட இறப்புக்கு வராம வெளிநாட்டில் போய் உழைக்கிறாங்க. 10 ரூபாயா 20 ரூபாயா சேர்த்து வச்சு ஒரு தொகையை கொண்டாந்து ஏன் நாம் தமிழர் கட்சி கொடுக்குறாங்க தெரியுமா? நீங்க இது வரைக்கும் பாத்துறீங்களா? வெளிநாடுல இருந்து ஒருத்தர் வந்து திமுகவுக்கு நிதி கொடுத்தார், அண்ணா திமுகவுக்கு நிதி கொடுத்தார், காங்கிரஸுக்கு நிதி கொடுத்தாருன்னு எங்கேயாவது பாத்தீங்களா? தேர்தலுக்காக கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே தான் இவங்க பல தலைமுறைக்கு கலாண்டு வச்சிருக்காங்க. அதை அள்ளி கொடுத்தாலே ஊர் முழுக்க இருக்க கடனை ஃபுல்லா அடைச்சலாம். அம்புட்டு குழு கடனும் உடனே வாபஸ் பெறலாங்க. அவ்வளவு காசு வச்சிருக்காங்க, அவ்வளவு காசு வச்சிருக்காங்க. ஆனா அந்த மனிதன் ஏன் கொண்டு வந்து கொடுத்தா தெரியுமா? தன் குடும்பத்துக்காக போன பட்சத்திலும் தன் இனத்துக்காக ஒரு 10 ரூபாயை சேர்த்து கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா, கத்தார்ல இருக்கிற மக்கள் மாதிரி நாமளும் நிம்மதியா வாழ்ந்துட மாட்டோமா? நமக்கு வேலை கொடுத்தது போக மற்றவங்களுக்கும் வேலை கொடுத்துட மாட்டோமா? அங்க இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் மாதிரி நல்லபடியாக வாழ்ந்துட மாட்டோமா? ஒரு ஊழலற்ற, ஒரு லஞ்சமற்ற, ஒரு நேர்மையான நிர்வாகத்தை அமைச்சிட மாட்டோமான்னு ஒரு நப்பாசையில அடுத்த தலைமுறையோட நில வளத்தை பாதுகாத்து வச்சிட மாட்டோமான்னு வந்து நின்று போறார். ஏன்னா நான் கத்தாருக்கு போனேன். எங்க அண்ணன் சொன்னாரு, காளியம்மாள் உலக அறிஞ்சவன். சத்தியமா எனக்கு முன்னாடி நான் நம்பல. நான் கத்தாருக்கு போயிருந்தேன். நாங்கள் ஒரு கூட்டமா ஒரு 15 பேர் போனோம். ஒரு உணவகத்துக்கு. அங்க நம்ம ஊர் சாப்பாடே இல்லாத மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த ஊர் சாப்பாடு ஒத்துக்கவே இல்லை. ஒரு ஊர் போனோம், ஒரு தமிழ்ல எழுதியிருந்தது பதாங்க. அங்க வச்சிருக்கேன் தமிழ்ல, இவங்க ஹிந்தியில எழுதுறாங்க அப்பிடப்பிட்டு. கத்தாரில் வைக்கிறாங்க கடைகளை பேர், மதுரை முனியாண்டி விலாசம் பேர் வைக்கிறாங்க, தமிழ்ல எழுதி வச்சிருக்காங்க. இவங்க தமிழ்நாட்டில் மயிலாடுதுறையில
அந்த வேட்புமனு தாக்கல் பண்றவங்க தன்னோட சுய வாக்குமூலத்தை ஹிந்தியில எழுதுறாங்க. அங்க போய் பார்த்தோம், 12 மணி இரவு, கடையை ஊத்தி மூடிட்டாங்க. நான் வண்டியை விட்டு இறங்கினோடனே போய் ஏதாச்சும் இருக்காங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்டோம். கொஞ்ச நேரம் இருங்க, வேணா இட்லி தோசை ஊற்றி தரேன், ஒரு 10 நிமிஷம் காத்திருங்கன்னு. சரி எல்லாரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டோன்னே அவர் உள்ளே போனோன்னு தெரிஞ்சிச்சு, அவர் தமிழர் மதுரைக்காரருன்னு தெரிஞ்சிருச்சு. வெளியில் வந்துட்டு எவ்வளோங்க பில்லு அப்படின்னு கேட்டோம். அந்த பில்லு இதுலேருந்து எடுத்துட்டு அப்படி பார்த்துட்டு கிழிச்சு ஒரு பக்கமாக வச்சுட்டார். அண்ணா எவ்வளோண்ணே காசு சொல்லுங்கண்ணேன்னு எங்கள் கூட இருந்த அண்ணன்லாம் போய் கேட்குறாங்க. என் தங்கச்சி வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க, அவள்கிட்ட போய் காசு வாங்கினா நல்லா இருக்குமான்னு சொன்னார். நான் கூட அண்ணா நீங்கள் நாம் தமிழர் கட்சி அண்ணா இல்லைங்க நான் தமிழன் அப்படின்னாரு. வெளிநாட்டுக்கு போய் பாருங்க, அவ்வளவு இன உணர்வு வரும். ஏன்னா அந்த மக்கள்லாம் அவ்வளவு செல்வாக்கா வாழ்றாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, நான் கண்ணால பார்த்த ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னா 2 பக்கமும் போயிட்டு இருந்த கார் இருமரங்கிலும் உள்ள அந்த ஒரு ஸ்லாப் மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு வழி விடுறதுன்னா ஒரு சிக்னல் வருது, அந்த சிக்னல் வந்தோன்னு அந்த வண்டியெல்லாம் மேலே ஏறி கிளீனா வண்டி வழி விட்டு. இங்க அப்பத்தான் பைக்கு 4 பைக்கை குறுக்க விட்டு 7வது பைக்கை ஸ்பீட்ல போவாங்க வழி விடாம. சட்டம் இவர்களுக்காக தான் சட்டம். நீங்க போராடுகிற மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வராது காவல்துறை. அடிச்சு ஒடுக்க சொல்லுங்க, துப்பாக்கி தூக்கிட்டு அதுவும் ஸ்னைப்பர் கன் எடுத்துட்டு மேல நின்றுட்டு டப்புன்னு சுடுவாங்க. அவர்களுக்கும் சேர்த்துதான் போராடுற அறிவு இல்லாம அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க கூட இங்க நீதி கிடையாது. ஆனாலும் நம்ம அதை கடந்து போயிடும். எதை நீங்க பார்த்து கடந்து போறீங்க? பொள்ளாச்சியில நடந்த வழக்கு, விழுப்புரத்தில் நடந்த வழக்கு. பொள்ளாச்சியில அதிமுகவிலே மாவட்ட செயலாளர் மகன் பெண்களுக்கு எதிரான குற்றத்தை செஞ்சிருந்தார். அதிமுக காரங்களாம் சேர்ந்து போராடினீங்களா? விழுப்புரத்தில் திமுக மாவட்ட செயலாளர் மகன் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் செஞ்சிருந்தார். தண்டனை கிடைச்சிருச்சா? அப்ப இங்க வளர்த்தவனுக்கு ஒரு நீதி, இளைச்சவனுக்கு ஒரு நீதி. இதுக்கு பேர் தான் நீங்கள் ஜனநாயகம் என்றால், அந்த ஜனநாயகத்துக்கு நாங்கள் வைக்கின்ற பேரே வேறு. பேசுறாருங்க அமைச்சர் துரைமுருகனோட பையன் பேசுறாரு. என்ன எல்லாம் அழகா இருக்கீங்க, பல இருக்கிறீங்க, பேரெல்லாம் ஒளி போட்டிருக்கீங்க போல, பான்ஸ் பவுடர் அடிச்சிருக்கீங்க போல, 1000 ரூபாய் வந்துருச்சான்னு கேட்கிறாரு. இந்த 1000 ரூபாய் வராதுக்கு முன்னாடி நாங்க குளிக்காம இருந்தோமா? ஒரு நல்ல துணிமணியை போடாம இருந்தோமா? மூஞ்சி கழுவாமே இருந்தோமா? நீங்க வந்து இந்த 1000 ரூபாய் கொடுத்த பிறகு நாங்க வாழ்றோமா? இப்படி திமுக காரங்க வீட்டையும் பெண்களையும் சேர்த்து ஒருத்தர் பொது வெளியில அவ்வளவு அசிங்கமா பேசுறாரு. ஆனா அதுக்கு நீங்க பதில் சொன்னா என்னை வந்து பக்கம் பக்கமா எழுதுறாங்க. நான் பேசியது உங்கள் வீட்டு பெண்ணுக்கும் சேர்த்துட்டாங்க, என்னை வந்து எழுதுறாங்க. உலக நாட்டுல இப்ப தமிழ்நாட்டுல பெரும் பிரச்சனை என்ன தெரியுமா? காளியம்மாள் கருப்பா இருக்கிறது தான் பிரச்சனையே. உண்மையாவே காளியம்மாள் கருப்பா இருக்கிறது தான் பிரச்சனை தமிழ்நாட்டுல. நேற்று இன்னைக்கும் முக்கால்வாசி பேர் தமிழ்நாட்டில் கருப்பா தான் இருக்காங்க. இல்ல நம்ம டீமா இருக்கு. தமிழ்நாட்டில் எல்லாருமே நம்ம பிரச்சனை தான். எவ்வளவு பெரிய ரேசிஸ்ட் நிற வெறியர்களா இருக்கிறாங்க பாருங்க. கருப்பாக இருக்கிறார், நானும் தான் 7 கோட்டிங் போட்டா வெள்ளையா இருப்பா. 3 கோட்டிங் 4 கோட்டிங் போட்டா நாங்களும் தான் கலரா இருப்போம். இருந்து என்ன பண்ண? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லையே. அறிவு வேணும், ஆற்றல் வேணும், மக்கள் சார்ந்த திறன் வேணும், மக்களை புரிந்து கொள்வது வேணும், இதெல்லாம் வேணும். அதுக்கு பிறகுதான் அழகு. மனசுல பறந்துபட்ட ஒரு மனம் வேண்டும், என் மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும். அப்படி பார்த்தா நான் கோடிக்கு கோடி அழகினா என் வாழ்நாள் முழுவதையும் இந்த மக்களுடைய நலத்திற்காகவும் இந்த உரிமைக்காகவும் இந்த இன விடுதலைக்காகவும் அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி பொதுவெளிக்கு வந்தவள் நான். அப்படி வந்தாங்களா இங்க? சில நடுநிலையாளர்கள்லாம் வந்து எழுதுறாங்க, நீங்கள் வந்து இந்த வார்த்தையை பேசியிருக்க கூடாது. கதிரானந்த் அவர்கள் பேசும்போது இந்த நடுநிலையாளர்கள் எங்கே சென்றார்கள்? எங்கள் வீட்டு பிள்ளை எவ்வளவு கேவலப்படுத்தும் போது நாங்கள் வந்து, ஐயா நீங்கள் பேசுவது கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு தவறான வார்த்தையை எங்கள் பெண்களை பார்த்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, அதை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் கடிதம் எழுதணுமா உட்காந்து. இன்னொருத்தர் அதான் அப்பா பிள்ளையும் சேர்த்து அப்பா சொல்றார், மாணவிகளே உங்களுக்கு நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்கிறோம், உங்கள் அம்மாவிற்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம், உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம். நீங்கள் போய் உங்க வீட்டுல காசெல்லாம் கேட்காதீங்க. 1000 ரூபாய்க்கு போனை ரீசார்ஜ் பண்ணி கொண்டு போர்வை எழுத்து போத்தி கொண்டு நைட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்டோடு பேசுங்கள். ஒரு அமைச்சர் பேசினார், ஒரு எதிர்ப்பு வரலங்க, ஒருத்தர் பேசல.
நான் பேசிட்டா ட்ரெண்டிங் ஆயிடும். நான் ஏதாவது சொல்லிட்டா மட்டும் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து போடுறேன். ஏங்க அவதூறு பரப்புறதுக்குனே ஒரு ஐடிவி வச்சிருக்கீங்க திமுக. 7 செகண்ட் ஒரு அவதூறு, 7 செகண்ட் ஒரு அவதூறு, அதை வெட்டி போடுறாங்க. அதுல பார்த்தா தெரியுது யாரை கேட்டாங்க, எதுக்கு கேட்டாங்க. இதெல்லாம் அரசியல். நமக்கு தண்ணி வாங்கி தரங்க ஒரு கட்சியும் தயாரா இல்ல. நீட்டு தேர்வை எதிர்த்து பேச ஒரு கட்சியும் தயாரா. அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், நீட்டு தேர்வை எப்படி ரத்து பண்றதுன்ற ரகசியம் எனக்கு தான் தெரியும். அப்புறமா அடுத்தது சொன்னார், மானம் இருக்கிறவங்க, ரோசா இருக்கிறவங்க, வெக்கா இருக்கிறவங்க அவங்களால மட்டும்தான் நீட்டு தேர்வை ரத்து செய்ய முடியும். நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன், வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. இப்ப என்னங்க அந்த ரகசியம் அப்படின்னு கேட்டா, ரகசியம் ரகசியத்தை வெளியில் சொல்லிவிட்டால் அது எப்படி ரகசியமாக இருக்கும்? அது ரகசியமாக இருந்தால் தான் ரகசியம். இந்த பக்கம் எங்கள் ஐயா கலைஞருடைய பேரன் அல்லவா, ஏன்னு கேளுங்க. எங்க அண்ணன் வந்து திருட்டு பையன் கேட்டு விட்டாரா ஐயா கருணாநிதி அவர்களை. இப்ப திருடுறதுல 2 ரகம் இருக்கு. ஒண்ணு கண்ணு திறந்துட்டு இருக்கும்போது திருடுறது, இன்னொன்னு கண்ணை மூடி இருக்கும்போது திருடுறது. ஒரு 1500 சக்கரை மூட்டை, 1500 சக்கரை மூட்டை அது காணும், களவாண்டி தின்னுட்டாங்க. சர்க்காரியான ஒரு கமிஷன், ஒரு அதிகாரி வந்து விசாரிக்கிறார், எங்கெங்க சக்கரை மூட்டை, எறும்பு தின்றுச்சு. 1500 மூட்டை சர்க்கரைய எறும்பு தின்றுச்சு. உடனே இவரு அதிகாரி விழித்துக் கொண்டு, சரி சர்க்கரை எறும்பு தின்றுச்சு, சாக்க எங்க கணக்கு காட்டுங்க அப்படின்னு. சாக்க கரையான் தின்றுச்சுட்டாரு. இது நீங்க கற்பனைக்கும் எட்டாது. இன்னொன்னு சொல்றீங்க, தூத்துக்குடியில இந்த முத்து எடுக்கிறது ஒரு திட்டம், 76 கோடியோ 46 கோடியோ அந்த காலத்துல பெருந்திட்டம். அது கடைசி வரைக்கும் முத்து எடுக்கல, கடல்ல போய் விழுந்துச்சு, எங்க இந்த வாயில விழுந்துச்சுன்னு தெரியல, முடிச்சு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அதிமுக கொறடாவா இருந்தாரு மரியாதைக்குரிய ஐயா காளிமுத்து அவர்கள், எங்கள் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களுடைய மாமனார். அவர் கேட்கிறார், ஐயா இந்த கடல்ல முத்தெடுக்கிற திட்டத்துக்கு நிதி ஒதுக்குனீங்களே, அதை என்ன பண்ணீங்க? இவர் தமிழ் சொல்லாளர், எதுகை மோனையின் வல்லவர், தமிழ்ல கலைஞர் சொல்றார், காளிமுத்து அது எல்லாம் காளிமுத்து. இந்த வார்த்தையில விழுந்து விட்டோமுங்க. நாங்க இந்த வார்த்தையில விழுந்து விட்டாங்க. திருச்சிட்டு உட்கார்ந்து இந்த டிக்கெட் எல்லாம் இந்த வார்த்தையில விழுந்து. பாத்தீங்களா எப்படி பேசுகிறார், பாத்தீங்களா எதுகை மோனையை பாத்தீங்களா? ஏனாவுக்கு ஏனா போட்டு எழுதுறது, ஊனாவுக்கு ஊனா போட்டு. எங்க அண்ணன் டி ராஜேந்திரத்தை கொடுத்துட்டா இன்னும் நல்லா எழுதியிருப்பாரா இல்லையா? உடனே அதிர்ந்துச்சா சட்டமன்றம். முத்தே எடுக்கலங்க, சங்கு எடுத்தாதானே முத்து இருக்கா இல்லையான்னு தெரியும், சிப்பி எடுத்தாதானே தெரியும். அதான் எடுக்கவே இல்லையே, அதுக்கு ரைமிங்ல அடிக்கிறாரா, டைமிங். ஆமா, எப்படிப்பட்ட ஒரு திருட்டுக்கு டிக்ஷனரி போடணும்னா அது திமுக தான் கேட்கணும். சாலை போடுவதில்ல, குடிநீர் தேக்க தொட்டி கட்டுவதில்ல, பள்ளிக்கூடம் கட்டுவதில்ல, கழிவறை கட்டுவதில்ல. அதுலயும் ஐயா மோடி இருக்காரு பாருங்க, மதுரையில பேருந்து நிலையத்தில் ஒரு கழிவறை வச்சிருக்காங்க. இரவு போய் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி சரி கழிவறைக்கு போனா உள்ள போனோன்னே 10 ரூபா அப்படின்னாரு. சரின்னு போயிட்டு உள்ள போயிட்டு டோக்கன் ஆகிட்டு உள்ள போயிட்டு வெளில வந்த பிறகு 11 ரூபாய் 80 காசுன்னாரு. எங்க 10 ரூபா தானங்க டிக்கெட்ல போட்டிருக்கு, ஜிஎஸ்டி 18 இருக்காரு இல்லையா? பாத்ரூம் போனதுக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க. எதுக்கு போறதுன்னு விவசாயில பாரதிய ஜனதா கட்சி அங்க அப்படி வேற லெவலு. அவர் டெல்லியில போறான்னா வண்டியை ஏற்றி கொள்றாரு. இவர் எங்க அண்ணன் இங்க கும்பகோணத்துக்காரர், ஒரு பேர் என்ன சாக்கோட்டை மரியாதைக்குரிய அன்பழகன் அண்ணன், போராடி குறுக்க நின்று கேள்வி கேட்டு உங்க மேல வண்டி ஏற்றுறாரு. இந்த பக்கம் காஞ்சிபுரத்துல பரந்தூர் விமான நிலையத்துல போறான்னா எங்க அண்ணன் ஸ்டாலின் குண்டர் சட்டம் போடுறாரு. களவாடுறவன், கொள்ளையடிச்சவன், கொலை பண்ணவன், இதெல்லாம் பண்ணவங்க. இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா முரட்டு மரியாதை. ஆனா மக்கள் போராடுறாங்க அப்படின்னா அவங்க குண்டர் சட்டம் போடுறது. எடப்பாடி ஐயா அவங்க துப்பாக்கி எடுத்து சுடுறாரு. இதெல்லாம் பார்த்து நீங்க கடந்து போறீங்க. எனக்கு பேசவே முடியலைங்க, பேசி பேசி சாகுறோம். 14 வருஷமா கத்துறாரு ஒரு மனுஷன். எங்க அண்ணன் அடிக்கடி சொல்லுவார், சுடுகாட்டுல போய் நான் கத்திருந்தா கூட 4 போனோம் எந்திரிச்சிருக்கு போனோம். 14 வருஷமா கத்துறார்.
இன்னைக்கு நான் சொல்றேங்க, நாம் தமிழர் கட்சி உங்களுடைய அரசியல் கணக்கு படி பார்த்தால் 1000 கோடிக்கு சமானம் தமிழ்நாட்டில் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. ஆனா அந்த 1000 கோடியை காலால் தூக்கி விடறி விட்டுட்டு என் மக்கள் தாண்டா பெருசுன்னு உங்களை எல்லாம் நம்பி நிக்கிறோம். நாங்க எங்களை தூக்கி ஒரு ஓரமா போட்டு வச்சிருக்கீங்க. ஓட்டுக்கு பணம் கொடுப்பவங்க எப்படி நாட்டுக்கு நல்லது செய்வாங்க? வாங்க சொல்லுங்க. அதிமுக இந்த மண்ணுக்கு செய்தது என்ன? கரை வெட்டி கட்டிக்கிறீங்க. உங்க புள்ள படிச்சிருக்காங்கல்ல, நீங்க கொடி கட்டினவங்க இருக்கீங்கல்ல, கோஷம் போட்டவங்க இருக்கீங்கல்ல, உங்க வீட்டுல சவத்துல வரைஞ்சு வச்சவங்க இருக்கீங்கல்ல, கையில ரெட்டலைய பச்சை குத்துனவங்க இருக்கீங்கல்ல, ஒரு தடவை உங்க வீட்டை ஒரு போட்டோ எடுத்துங்க. அப்படியே போங்க அண்ணன் பாபு வீட்டை ஒரு புகைப்படம் எடுத்துருவாங்க. வீட்டுக்குள்ள ஸ்விம்மிங் பூல் கட்டி வச்சிருக்காங்க. நமக்கு ஸ்விம்மிங் பூல் அளவுக்கு தான் வீடு. ஆனா தெரு தெருவா வந்து கத்துறோம். இது நாடாளுமன்ற தேர்தல், நமக்கான பிரச்சனையை பேசக்கூடிய தேர்தல், காவிரி நதியை மீட்டு கொடுக்கக்கூடிய தேர்தல், கச்சத்தீவை மீட்கக்கூடிய தேர்தல், ஜிஎஸ்டி வரியை குறைக்கக்கூடிய தேர்தல், விலைவாசியை கட்டுக்குள்ள வச்சிருக்க தேர்தல். அதுக்கு சரியானவங்களுக்கு ஓட்டு போட்டு வெல்ல வைங்கன்னு வீதி வீதியா வந்து கத்துறோம். எல்லாம் பேசின போது மண்டையாடுறேன். நிறைய ஊர்ல கும்பகார தேர்தல போனா என் ஓட்டு உனக்குதாம்மா, நான் ஏமாந்துட்டோமா உனக்குதாமான்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா அண்ணனுக்கு போன போட்டு அண்ணன் பூம்புகார நம்ம உறுதியா அடிச்சிடறோம்னுட்டேன். நான் ஒருத்தி வட சென்னையில ஏமாந்ததோட நின்றுக்க கூடாதா? இங்க ஒரு பெருத்த நம்பிக்கையோடு சொல்லிவிட்டேன். தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு இந்த மக்கள் எல்லாம் பாக்குறதுக்கு வேதனையா இருக்கு. என்னன்னு பார்த்தா நான் கூட நிறைய கொடுத்துருப்பாங்க. 300 ரூபா கொடுத்தாங்களாண்ணே ஓட்டுக்கு 300 ரூபா கொடுத்துருக்காங்க. அது எப்ப தெரியுமா? இவங்க நான் பேசிட்டு போன பிறகு அதே உணர்வோடு தான் இருந்திருக்கிறாங்க. எங்க அண்ணன் மணிசந்திரன் அண்ணன் சொன்ன மாதிரி இரவோடு இரவா கோழியை பிடிக்கிற மாதிரியே வருவாங்க. பப்பன்னு வருவாங்க. கூட மட்டும்தான் கையில் இருக்காது. அப்படியே வந்து ஒரு கவுத்து இங்கே வா, இங்கிட்டு வா, இங்கிட்டு இப்படி வா, நாளா கையில் வைக்கிறேன். சத்தியம் தலைச்சம் பிள்ளைக்கு ஆயிடும் ஓட்டுறது. ரெட்டலை சரி, நீ நல்லது செய்ய போறது தானே, நீங்க நல்லவர்கள் தானே, நாட்டை ஆண்டு மக்களுக்கு சேவை செய்கிறவர் தானே, எதுக்கு பணம் கொடுத்து ஓட்டு கேட்கிறேன்னு ஒருத்தர் கேட்கலங்க. இந்த 300 ரூபாய் எனக்கு வேண்டாம், என் பிள்ளைக்கு நல்ல கல்வி கொடு. இந்த ரோட்ல தான் நீ வந்த, இந்த ரோடு எப்படி இருக்கு இதை போட்டு கொடு. என் வீட்டுல கூரையா இல்ல, இந்த கூரை இல்லாத வீடாக மாற்றி கொடு. படித்த பிள்ளை என் வீட்டுல இருக்கிறான், அவனுக்கு வேலை கொடு. நாம கேட்கவே இல்லை. 8 நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை மயிலாடுதுறை மண்ணில் மூடப்பட்டிருக்கிறதா அறிவிச்சிருந்தவர்களே, இங்க நிற்கக்கூடிய திமுகவுக்கு வாக்கு செலுத்தின அத்தனை பேரையும் நான் கேட்கிறேன். ஒரு சர்க்கரை ஆலையாக நடத்துவது திராவிட மாடலா, அல்ல சர்க்கரை ஆலையை சாராய ஆலையாக மாற்றுவது திராவிட மாடலா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. எங்க அக்கா கனிமொழி அவர்கள் ஒரு 3 ஆண்டுக்கு முன்பு ஒரு காணொலியில பேசினாங்க. படுபாவிகளே, சாராய கடையை திறந்து வச்சு இங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கையெல்லாம் கெடுத்து இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு பேசினாங்க. நான் கூட நினைச்சேன், சரி நம்மளை பத்தி கவலைப்படுறதுக்கு ஒரு ஜீவன் திமுக இருக்கு, அக்கா கனிமொழி அவர்களாவது நம்மளை பத்தி கவலைப்படுறாங்க அப்படின்னு நினைச்சேன். கடைசியில் இப்ப போய் கேட்கிறேன், சர்க்கரை ஆலையுடைய விவசாயிகள்லாம் போராடிட்டு இருந்தேன். ஏங்கய்யா போராடிட்டு இருக்கீன்ற? அம்மா 1500 கோடி சொத்துமா, எங்க பேர்ல 5 லட்சம் 10 லட்சம் கடனை வாங்கி அந்த கணக்கை காட்டி 1500 கோடி சொத்தை வெறும் 87 கோடி ரூபாய் கொடுத்து சர்க்கரை ஆலையை சாராய ஆலையாக மாத்தி வச்சிருக்கிறார் கனிமொழின்ட்டார். உண்மையிலேயே ஒரு சர்க்கரை ஆலையை சாராய ஆலையாக மாத்தி தன் சொந்த நிறுவனமாக மாத்தி வச்சிருக்காங்க கனிமொழி. அவங்களுக்கு தான் நீங்க வாக்கு செலுத்த தயாரா இருக்கீங்க. படிக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் குடிக்கின்ற பிள்ளையாக மாற்றி வைத்திருக்கிறது இந்த 2 கட்சிகளும். அதிமுக காரர்கள் சாராய ஆலை வச்சிருக்காங்க. டாஸ்மாக் நிறுவனம் இந்த 2 கட்சிகளுடைய சாராய ஆலையில் இருந்துதான் சாராயம் வாங்குகிறது. நம்ம வீட்டு பெண்கள் இன்னைக்கு வேலை இல்லாம செங்கல் சூளைக்கு, கொத்தனார் சித்தாள் வேலைக்கு, கல்லு தூக்குற வேலைக்கு, இன்னும் களை பறிக்கிற வேலைக்குன்னு பல்வேறு வேலைக்கு போறேன். அவங்களை ஒருங்கிணைச்சு நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி உள்ளூர்ல வேலை கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை பாதுகாத்திருக்க முடியும். ஏன் செய்யலைன்னா, நீங்க ஏழையா இருக்கிற வரைக்கும் தான் ஓட்டு காசு கொடுத்தா வாங்குவீங்க. உங்களுக்கு மாசம் 30,000 சம்பளம் வருது, 300 ரூபா தூக்கிட்டு வந்து கொடுத்தா மூஞ்சில விட்டு எறிய மாட்டீங்க. சரி, ஓட்டுக்கு பணம் வாங்குறது தவறு, ஆனா வாங்குவீங்க. ஒரு 1 லட்சம் ரூபாய் வாங்குவீங்க ஒரு ஓட்டுக்கு. 200 ரூபாய் என்ன காசு? அது 5 வருஷத்துக்கு பிரிச்சா 0.0000.1 கூட வராது. செல்லா காசு. 1000 ரூபாய் வாங்கினாலே அப்படித்தான், 2000 ரூபாய் வாங்கினாலே அப்படித்தான், செல்லா காசு தான்.
ஏன்னா ஒரு பன்னி குட்டி 5000 ரூபாய் விற்கிது. ஒரு பன்னி குட்டி. ஒரு ஆடு 12,000 ரூபாய் 15,000 ரூபாய் விற்கிது. ஒரு எரும மாடு 60,000 ரூபாய் விற்கிது. 5 ஆண்டு காலம் நம் வாழ்க்கைக்கு இவர்கள் கொடுக்கிற விலை என்ன? இன்னும் இந்த கட்சிகளை நம்பி வாக்கு செலுத்தி கொண்டு இவங்க மீட்டு தருவாங்கன்னு சொல்லி யாராவது தான் பெற்ற பிள்ளையை தானே கழுத்தை நேர்த்து கொள்வார்களா? அப்படி கொள்றாங்கிறதுனா அது காங்கிரஸ் ஓட்டு போடுறதுக்கு சமம். காங்கிரஸ் ஓட்டு போட்டால் இந்த நிலைமை தான். ஏன்னா தண்ணீர் தர மாட்டேன்னு ஒத்த காலில் நின்று கொண்டிருக்கிறாங்க. 10 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து ஐயா எடப்பாடி அவர்கள் இதை பத்தி பேசவே. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்கப்பட்டது, நடைமுறைப்படுத்தப்பட்டதா? இல்லை. தெரு தெரு குழுல லோன் எடுத்திருந்த பெண்கள் படுற பாடு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? மாசம் 1000 ரூபாய் கொடுக்குற நீங்க இந்த குழு கடனை ரத்து செய்வேன்னு சொல்லிட்டு போங்கள. பிராணி இருந்தா குழுல லோனே எடுக்காத அளவிற்கு உங்கள் வாழ்வாதாரத்தை நான் உயர்த்துவேன் சொல்லிட்டு போங்க. மறுநாள் சார் வர்றதா இருந்தாருன்னா, ரசூலுக்கு வரதா இருந்தாருன்னா இரவு முழுக்க தூங்க மாட்டேங்கிறேன். காலையில 10 மணிக்கு வந்துருவாரு. நான் பணத்துக்கு என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன். அந்த ஒரு கடனுக்கு இன்னொரு கடன். என் கண் முன்னாலே கழுத்தில் கட்டியிருந்த தாலியை போய் அடகு வைத்த தாய்மார்களை நான் பார்த்திருக்கிறேன். அறிவிச்சிருக்கிறேன். இந்த நிலைமைக்கு எங்கள் வீட்டு பெண்களை ஆளாக்கியவர்களை நான் பாராட்டு பத்திரம் எழுதவா? பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்து 10 வயசு புள்ள மருத்துவமனையில் மண்டை உடஞ்சு அனுமதிக்கப்பட்டிருக்கான். இந்த ஆட்சியாளர்களை ரொம்ப மரியாதையா நாகரிகமான, நாங்கள் நாகரிகமான ஆட்கள் தான். சில நேரங்களில் அடக்க முடியாத கோபம் வந்து விடுகிறது. இது நமக்கு கிடைச்சிருக்க கடைசி வாய்ப்பு. நான் ஒன்றும் அரசியல்வாதி இல்லைங்க. இங்க உட்கார்ந்துருக்க யாருமே அரசியல்வாதிகள் கிடையாது. ஒரு பாதிக்கப்பட்ட குடிமக்கள் நாங்கள். ஒரு வழிதாங்கி வந்த இனத்தின் பிள்ளைகள். லட்சக்கணக்கான மக்களை தமிழன்ற ஒற்றை காரணத்துக்காகவே கொண்டாங்க. காங்கிரஸ் துணையோடு, திமுக துணையோடு. உங்களுடைய வரிப்பணத்திலிருந்து ஆயுதம் போனது யாரை ஒழிக்க தெரியுமா, யாரை அழிக்க தெரியுமா? உங்க தொப்புள் கொடி உறவுகளை. அவ்வளவு பாதிக்கப்பட்ட கூட்டம் நாம். நாம் எப்படி வீழ்த்தப்பட்டிருக்கிறோம் என்று நமக்கே தெரியாத கூட்டம் நாம். ஒரு பெண் பிள்ளை பொது வெளிக்கு வர்றது அவ்வளவு கஷ்டங்க. ஒரு மேடல் நான் பேசி கொண்டிருக்கும் போது திமுக காரர் என்ன பாட்டில் விட்டு அடிச்சார். சரக்கு பாட்டில் விட்டு அசிங்கமா கெட்ட கெட்ட வார்த்தையில என்ன பேசினார். அப்போ ஒரு நடுநிலையாளர்கள் வந்து ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து ஒரு பெண் வந்திருக்கிறா. ஒரு சில பேர் எழுதின வந்திருக்கிறா. அவளை இந்த பாடுபடுத்துறீங்களன்னு கேட்டு யாரும் எழுதல. ஏன்னா நாங்கள் ஏழைகள். இங்க பணம் இருந்தால் தான் பேச முடியும், பணம் இருந்தால் தான் அதிகாரம் செய்ய முடியும், பணம் இருந்தால் தான் அரசியலுக்கு வர முடியும் என்பதை உடைத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அதனால் வழி மிகுந்து எழுதுறாங்க. இங்க அரசியல்வாதி வீட்டு வாரிசு, பணக்காரர்கள், ஆதிக்கவாதிகள் இவங்க தான் அரசாட்சி செய்ய முடியும். நமக்கே அந்த எண்ணம் இருக்குல்ல. நமக்கே ஒரு சாதாரண குடும்பத்து பிள்ளையும் நாடாளுமன்றத்துக்கு போக முடியும் என்ற வாழ்க்கையை நீங்க எப்போது உருவாக்க போறீங்க? இது எனக்கான வழித்தடம் இல்லை. நான் ஒரு பாதை அமைச்சு கொடுத்துட்டு போவேன். நாளைக்கு உங்கள் பிள்ளை அந்த இடத்துல வந்து உட்காருவாங்க. பெண்களுக்கான பலம் என்ன எல்லா கட்சியும் பேசும். திமுக பேசும், அண்ணா திமுக பேசும், காங்கிரஸ் பேசும், பிஜேபி பேசும். ஆனா இதுவரைக்கும் பெண்களுக்கான அரசியல் அதிகாரத்தை முழுமையாக யாரும் கொடுத்ததில்லை. நாம் தமிழர் கட்சி, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் 40 இடத்துல 20 இடம் பெண்கள். சரிக்கு சமானம். கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. நீங்க ரொம்ப பார்க்க வேண்டாம், எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். கட்சிக்கு சின்னத்துக்கு ஓட்டு போட்டாலும் கட்சியோ சின்னமோ பாராளுமன்றத்துக்கு போகாது. நான் அண்ணா திமுக என்று ஒரு உருவம் போய் அங்க உட்காந்துக்காது. ரெட்டலர் மட்டும் அங்க போய் ஒரு சேர்ல உட்காந்துக்காது. நீங்க யாருக்கு வாக்கு செலுத்துறீங்களோ, இப்ப சுதாகரா இருக்கட்டும், அல்லது அண்ணன் பாபுவா இருக்கட்டும், இல்லது காளியம்மாளா இருக்கட்டும், இல்லது பாமக போட்டியிட அந்த அண்ணனா இருக்கட்டும், யாருனாலும் சரி அந்த நபர் தான் போவாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க ஆக சிறந்த நடுநிலையாளர்கள், சான்றோர்கள் என்றால் 4 பேருக்கு ஒரு இருக்கை போடுங்க. இதே மாதிரி நாங்க மேடை அமைச்சு தரோம். இருக்கை போடுங்க. இந்த மண்ணினுடைய பிரச்சனை, இந்த மக்களுடைய பிரச்சனை, கல்வி, பணிவு, அந்த மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், அதனுடைய சட்டங்கள், நில உரிமை, வர உரிமை, வேலைவாய்ப்பு, கல்வி, மருத்துவம், சாலை, குடிநீர், அடிப்படை வசதி, இதுவரைக்கும் ஒரு மத்திய அரசால் என்ன செய்ய முடியும், ஒரு மாநிலங்களவை உறுப்பினரால் என்ன செய்ய முடியும், ஒரு மக்களவை உறுப்பினரால் என்ன செய்ய முடியும், இதெல்லாம் ஒரு எம்பியால் செய்திருக்க முடியும், துறை சார்ந்த திட்டங்கள் என்று அத்தனையும் கரைச்சு பேசும். என்னை விட அவங்க சரியா பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கே ஓட்டு போடுங்க, நான் நினைக்கிறேன்.
29 துறை இருக்கு. அந்த 29 துறையில என்ன திட்டம் இருக்கு சொல்லுங்க. ஒரு எம்பி ஃபண்டு 5 கோடி ஒரு வருஷத்துக்கு. இவங்க அதிகபட்சமா என்ன கட்டுறாங்க தெரியுமா? ஒன்னு பஸ் ஸ்டாண்டு, இன்னொன்னு சுடுகாடு. ஏன்னா 2 பேருமே நீங்க போய் சேர்ந்துருங்க வைக்கிறாங்க. ஒன்னு பஸ் ஸ்டாண்டு, இன்னொன்னு சுடுகாடு. இது வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடம் கட்டினதாக வரலாறு இல்லை, ஒரு ஏரியை வெட்டினதாக வரலாறு இல்லை, ஒரு நீர்த்தேக்கங்களை உருவாக்கினதாக வரலாறு இல்லை, விவசாயிகளுக்கான வாழ்வியலுக்காக வரலாறு இல்லை, ஒரு நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி ஒரு 5000 பேருக்கு வேலை கொடுத்த வரலாறு இல்லை. ஏன்னா இந்த காசுனாலே ஒன்று பஸ் ஸ்டாண்டு, இது 6 லட்சம் ரூபாயா, 2 லட்சம் ரூபாய் கட்டு, 4 லட்சம் ரூபாய். இந்த பக்கம் என்ன சுடுகாடா, ஒரு 10 லட்சம் ரூபாய் கட்டு, ஒரு 4 லட்சம் ரூபாய் நீ செலவு பண்ணி 6 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்துரு. இதானே? நீங்கள் 200 ரூபாய் வாங்குறீங்க, அவர் 4 லட்சம் வாங்குறேன். என்ன டிஃபரன்ஸ்? உள்ள பேருக்காரு பாருங்க ஐயா ஸ்டாலின். நீங்க தெளிவாவே இருந்துடக்கூடாதுன்னு அவங்க கரெக்டா இருக்கேன். இப்ப முன்னாடிலாம் பாட்டில் வித்துட்டு இருந்தாங்க, இப்ப வாங்குறாங்க ஒரு பாட்டில் 10 ரூபீஸ். உண்மைதானே? தட் இஸ் திராவிட மாடல். எவ்வளவு பெரிய ஒரு நாடு, எப்படிப்பட்ட ஒரு நாடு! விவசாயத்தை பெருக்கி உற்பத்தியை பாதுகாத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கான ஒரு சேமிப்பு கிடங்குகளை கட்டி ஒருங்கிணைந்த ஒரு விற்பனை கூடம், ஒரு விற்பனை மையம், ஒரு விற்பனை சந்தை, அங்காடி அவற்றை உருவாக்கி நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை கொண்டு அதன் மூலமாக வாழ்வாதாரத்தை பெருக்கி ஒரு நாடு நடத்தினா அது நாடு. சாராயம் வித்து அதன் மூலம் வருமானம் வந்தால் அது நாடு இல்லை, சுடுகாடு. சுடுகாடு. தெருவுக்கு தெரு சாராய கடை. மாத்தி 2 கட்சிகள் போட்டு போட்டுருவோம். என்ன மாறிடுச்சுன்னு மட்டும் சொல்லுங்க. மீண்டும் அவர்கள் வந்தால் என்ன மாற்றுவாங்கன்னு சொல்லுங்க. காவிரி உரிமைக்காக அக்கா சுதா அவர்கள் பேசுவார்களா? 400 சொச்சம் டிஎம்சி வர வேண்டிய தண்ணி இன்னைக்கு 170 கூட வரல. கொடுக்கிறோம் கொடுக்கவே இல்லை. பாராளுமன்றத்திலே பேசுறார் ஒரு எம்பி, கொடுக்க மாட்டோங்கிற. 39 பேர் போய் சும்மா உட்கார்ந்து இருந்தாங்க. திமுக அதிமுக பேசவே இல்லை. இவர்கள் நமக்கானவர்கள் இல்லை. ஏனென்றால் நம்மளுடைய பிரச்சனை எது ஒன்றும் இவர்களுக்கு தெரியாது. அதனால சிந்திங்க. ஒரு சாமானிய வீட்டு குடும்பத்து பிள்ளையும் நாடாளுமன்றத்துக்கு போக வேண்டும் நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க வீட்டு பிள்ளை உங்களுக்காகவே 15 ஆண்டு காலம் இந்த களத்தில் நின்ற பிள்ளை, வழக்கு வாங்கியவள், என் வாழ்நாள் கனவை தொலைத்தவள், ஒரு முறை வாக்கு செலுத்துங்க. நாங்க வந்து என்ன செய்யறோம்னா பாருங்களேன். ஒரு எம்பியால என்னெல்லாம் செய்ய முடியும் காண்பிப்பதற்காக ஒரு முறை வாக்கு செலுத்துங்க. வாக்கு பெட்டியில 5வது இடத்துல இருக்க பேரு, அந்த 5வது பொத்தானை அழுத்துங்கள். 5 ஆண்டு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். மைக்கு சின்னம், எங்களுக்கு விவசாய சின்னத்தையும் பிடிங்கிட்டாங்க. ஏன்னா விவசாய பத்தி யாருமே பேசக்கூடாது, அதனால பிடிங்கிட்டாங்க. மைக் சின்னம் கொடுத்துருக்காங்க. நாங்க சும்மாவே பேசுவோம், இல்லை மைக்கெல்லாம் கொடுத்து சத்தமா பேச வச்சிருக்காங்க. எளிய மக்களுக்கான குரலும் பாராளுமன்றத்தில் சத்தமாக ஒலிக்க வேண்டும் என்றால், உங்கள் வீட்டு பிள்ளை பாராளுமன்றத்துக்கு போக வேண்டும் என்றால் மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. அறிவிச்சிருந்தவர்களே, இது தேர்தல் இல்லை, இது ஏழைக்கும் பணக்காரர்களுக்கும் நடக்கக்கூடிய சண்டை. இது அடக்கப்பட்டவர்களுக்கும் அடிமையாக்கப்பட்டவர்களுக்கும் நடக்கிற போராட்டம். இது பணநாயகத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் நடக்கக்கூடிய போர். இதுல யார் ஜெயிக்கணும்னு நீங்க முடிவு செய்யுங்க. நான் மைக் சின்னத்தில் போட்டியிடுகிறேன். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானின் சின்னம், நாம் தமிழர் கட்சியின் சின்னம், அடுத்த தலைமுறையின் சின்னம், நிலத்தை வளத்தை பாதுகாக்கின்ற சின்னம். மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்க. புரட்சி எப்போதும் வெல்லும், அதை நாளை மலரும், நாம் தமிழர் அதை சொல்லும் என்று கூறி மைக் சின்னத்தில் வாக்கு செலுத்துங்க. நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.